யெகோவா ஈரே பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நமது ஜெப வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு பேருக்கும் அநேக ஜெப குறிப்புகளை வச்சுருப்போம். அதை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் தர்றாங்களா? பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் முன்னாடி ஜெபிக்கும்போது அவரிடம் ஜெபக்குறிப்பை முன்வைத்து நமது தேவைகளை சொல்லி இது வேண்டும், இதை தாங்க அப்படின்னு கேட்குற காரியத்தில் மட்டும் நமது சிந்தனை காணப்பட்டால் கண்டிப்பாக நமது ஜெபத்திற்கு பதிலையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா, ஆண்டவரே நீங்கள் எங்கிட்ட எதை எதிர்பார்க்குறீங்கன்னு? அவர் நம்மிடத்தில் உலகப்படியான எந்த அற்ப காரியத்தையும் எதிர்பார்க்கிற தேவன் அல்ல. உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க, உங்களுக்காக ஜீவனையே கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட தேவன் எதை எதிர்பார்ப்பாங்க? நாம் அவரை கண்டடைய அவரிடத்தில் எல்லா காரியங்களையும் ஏற்ற பதிலை பெற உபாகமம் 4:29 பார்க்கும்போது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய் அப்படின்னு பார்க்கலாம். பிரியமானவர்களே, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் ஒரு மனிதரை மனதார நேசிச்சா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண கண்டிப்பாக அவங்களுக்கு விருப்பமானவைகளை நீங்கள் செய்வீங்க தானே? அப்போ இவ்வளவு நம்மை நேசிக்கிற தேவனிடத்தில் எப்போவாவது, அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், நான் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்னிடத்துல எனது குணநலனை நான் எதை மாற்றணும்ப்பா அப்படி கேட்டிருக்கீங்களா? நீங்கள் நினைப்பீங்க அப்படி கேட்டால் என்ன நடக்கும்னு. கண்டிப்பாக ஆண்டவர் பேசுவார், உங்களுக்கு புரிய வைப்பாங்க, உங்களை தெளிவுபடுத்துவாங்க. நீங்கள் கேட்டால் பதிலும் வரும். ஆண்டவர் என்ன பதில் தருவார்னு தெரியுமா? உங்கள் கூட அவர் பேச என்ன தடையான காரியம் இருக்குதோ அதை மாற்ற உங்களுக்கு உதவி செய்வார். அந்த தடை மாறும்போது நீங்கள் கேட்கிற ஜெபிக்கிற காரியத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை பெற முடியும். இந்த வசனத்தின்படி முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடுங்க, அவரை நேசிங்க, அவர் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.